Hello friends, welcome to jaira.com. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது சூப்பரான இறால் பிரியாணி பார்க்க போறோம். இறால் பிரியாணி நல்லா உதிரா அழகா வந்திருக்கு. சாப்பிட டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கு. குக்கர்ல சாதத்தை தனியா வடிச்சு கொட்டி கிரேவி தனியா செஞ்சு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி தம் போட்டு இந்த பிரியாணியை கலரி இருக்கும். பாருங்க அழகா உதிரா இருக்கு பாருங்க. வாசனையும் டேஸ்டும் பிரமாதமா இருந்தது. 1 kg பிரியாணி அரிசிக்கு 1 kg இறால் போட்டு இந்த பிரியாணியை செஞ்சிருக்கோம். பிரியாணினாலே யூனிட்டி அரிசி வாங்கிக்கோங்க. அதுதான் நல்லா இந்த மாதிரி நீட்டா சாதம் உடையாம நல்லா அழகா பக்குவமா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1 kgக்கு 200 ml ஆயில் கரெக்டா இருக்கும். நான் கொஞ்சம் கம்மியாவே எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் 2 துண்டு பட்டை, ஒரு 5 கிராம்பு, ஏலக்காய் ஒரு 3 போட்டிருக்கேன். மசாலா லைட்டாக பொரிஞ்சதும் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 6 வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகாய் அதோடு சேர்த்துருக்கேன். நம்ம பிரியாணிக்கு மெயின் இந்த வெங்காயம் வதங்கிறது தான். நல்லா பக்கோடாக்கு வதங்குற மாதிரி நல்ல ப்ரௌன் கலராக ஆகிற வரைக்கும் நம்ம இந்த வெங்காயத்தை வதக்கணும். வெங்காயம் வதங்க மட்டும்தான் ரொம்ப டைம் எடுக்கும். அதுக்கடுத்து மசாலாலாம் அடுத்தடுத்து கடகடன்னு சேர்த்துடலாம். ஸோ நீங்கள் வெங்காயத்தை வதக்கிட்டு கூட மற்ற மசாலாலாம் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள் நல்ல ப்ரௌன் கலராக மாறி இருக்குது பாருங்கள். வெங்காயம் ப்ரௌனாக மாறின உடனே நீங்கள் அடுப்பில் இந்த பக்கம் பிரியாணி அரிசி வடிக்கிறதுக்கு உலைய வச்சிடலாம். நான் ஏற்கனவே பிரியாணி அரிசியை கழுவி ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இப்போ 75 கிராம் அளவுக்கு இஞ்சியும் 50 கிராம் அளவுக்கு பூண்டும் சேர்த்து ரெண்டுத்தையும் நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. இது ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு வதங்கினாவே போதும். அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். மிளகாய்த்தூளை ஆயிலோடு சேர்க்கும்போது தான் உங்களுக்கு அந்த கலர் பர்ஃபெக்டாக வரும். அதனால் முதல்லையே சேர்த்துக்கலாம். அதோட பச்சை வாடை போனதுக்கப்புறம் நம்ம நைஸாக கட் பண்ணி வச்சுருக்க புதினாவையும் கொத்தமல்லியும் அது கூட சேர்த்து கிளறிக்குங்க. இதுவும் பச்சை வாடை போகிற அளவுக்கு லேசாக வதக்கிக்குங்க. அதுக்குள்ளே இங்கே தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது 15 நிமிஷம் ஊற வச்சுருக்க அரிசியை அதில் சேர்த்துடலாம். தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு அரிசியை சேருங்க. அரிசியை சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்ம சாதத்தை வடிச்சிடலாம். ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம். ஒரு 70% குக் ஆனால் போதும். நீங்கள் உலையில் தண்ணி வைக்கும் போதே 75% அளவுக்கு தண்ணி வச்சுருங்க. அரிசி சேர்த்ததும் கரெக்டாக ஃபுல்லாகிற மாதிரி பார்த்துக்கோங்க. பிரியாணி அரிசி தண்ணியை நல்லா வடிச்சிட்டு அரிசியை மட்டும் சேருங்க. கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்குங்க. ஏன்னா தண்ணியோடு நீங்கள் அந்த பிரியாணி அரிசியை சேர்த்திங்கன்னா அது குக்காகவே லேட் ஆகும். அதுக்குள்ளே அரிசி நல்லா வெந்துடும். இப்போ இந்த பக்கம் மசாலாவில் கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்குங்க. 50 ml அளவுக்கு தயிரை சேர்த்து அதையும் ஒரு பச்சை வாடை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் கிளறிக்கலாம். இப்போ நம்ம அரிசி சேர்த்தோம் இல்லையா, அது நல்லா இந்த பக்கம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த பக்கம் தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி லைட்டாக வதங்குற அளவுக்கு கிளறி விட்டுக்குங்க. தக்காளி வதங்குற நேரத்துக்குள்ளே இந்த சாதம் பார்த்திங்கன்னா ஒரு 70% வெந்துருச்சு நமக்கு. இதை பாருங்கள், நான் எடுத்து க்ளோஸ்அப்பில் கிட்ட காட்டுறேன். இந்த அளவுக்கு சாதம் நீங்கள் வெந்தால் போதும். ஃபுல்லாக பாயில் ஆக்க வேண்டாம். ஒரு 70% வெந்ததுன்னா போதும். நம்ம மசாலா தம்முலேயே மீதி இருக்க 30% வெந்துடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சாதத்தை வடிச்சிக்கலாம். சாதம் சூடு ஆறாமல் நம்ம தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். அப்போ தான் தம் போடும்போது நமக்கு சீக்கிரமாக குக் ஆகும். அப்படியே மூடி வச்சுருங்க. இந்த சாதத்தை வடிச்சிட்டு அந்த கஞ்சி தண்ணியை அப்படியே வச்சுக்கோங்க. கீழே எடுத்து ஊற்றிடாதீங்க. நம்ம தம் போடுறதுக்கு அந்த தண்ணி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு தட்டு போட்டு சூடு ஆறாமல் மூடி வச்சுக்கலாம்.
இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு இந்த பக்கம். அதில் எறாவை சேர்த்துக்கலாம். எறா ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். ரொம்ப நேரம் குக் ஆக வேண்டாம், ரப்பர் மாதிரி ஆகிடும். அது இல்லாமல் நம்ம டம்மு வேறு போட போகிறோம், அதில் வேறு குக் ஆகும். ஸோ ஒரு 5 நிமிஷம் நீங்கள் அந்த சுருளாக மாறுற வரைக்கும் கிளறி விட்டிங்கனாலே போதும். அது தண்ணி விடும், அந்த தண்ணியே போதுமானதாக இருக்கும் நமக்கு. பாருங்கள் ஒரு 5 நிமிஷத்தில் எப்படி மாறிடுச்சுன்ட்டு. இப்போ எறா வெந்ததுக்கப்புறம் அதில் ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சிக்கலாம். லெமன் உங்கள்கிட்ட இருந்தால் பிழிஞ்சிக்கங்க, இல்லைனா நம்ம போட்டிருக்க தக்காளியே போதுமான அளவாக இருக்கும். நான் ஒரு பாதி லெமன் மட்டும் பிழிஞ்சிக்கிறேன். அது ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் கிரேவி இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ இந்த கிரேவி நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டோன்னு நல்லா ஹீட் பண்ணுங்கள். கிரேவி கொதித்ததுக்கப்புறம் அதில் நல்லா கொதிக்க இருக்கிற அந்த சாதத்தை அப்படியே டைரெக்டாக கொட்டுங்க. கொட்டிட்டு லேசாக கிளறி விடுங்க. அடியில் இருக்க அந்த கிரேவி எல்லா சாதத்துலேயும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மெதுவாக கிளறி விடுங்க. சாதம் உடையாமல் கிளறுங்க. நம்ம 70% தான் குக் பண்ணியிருக்கோன்றதால மேக்ஸிமம் உடைய வாய்ப்பில்லை. இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் மெதுவாக கிளறி விடுங்க. ஃபுல்லாக கிளறி விட்டு அதை ஈவனாக அப்படியே அமுக்கி விட்டுருங்க. லேசாக அமுக்கி விடுங்க, ஃபுல்லாக அழுத்திடாதீங்க. இந்த மாதிரி ஈவனாக பண்ணி விட்டுட்டு அது மேலே ஒரு தட்டை போட்டு மூடிடுங்க. தட்டு வழியாக ஆவி வராத மாதிரி இருக்கணும். நல்லா அது க்ளோஸ்டில் இருக்கணும் அந்த தட்டு. அது மேலே நம்ம நல்லா வடிகட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கஞ்சி தண்ணியை வச்சு தம்மு போட்டுடலாம். இப்போ அடுப்பை சிம் வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம திறக்க போகிறோம். இப்போ 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறோம். பாருங்கள் சாதம்லாம் நல்லா தம்மு போட்டு மெத்துன்னு ஆயிடுச்சு. சாதம் உதிராகவே இருக்குது பாருங்கள். கொஞ்சம் தண்ணியாட்டம் இருந்தது ஃபஸ்ட்டு நம்ம கிளறினப்ப. இப்போ பாருங்கள் நல்லா அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிட்டு உதிராக நம்ம சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். நீங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே.